யோவான் வந்து இயேசுவை வந்து என்ன பண்ணுறாரு, ஒளியாக என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். சொல்லுங்கள், என்ன பண்ணுறாரு? ஒளியாக என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒளி என்றால் வெளிச்சம். ஒளி என்றால் என்னதுங்க? வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருளை என்ன பண்ணுது, போக்குகிறதாய் இருக்கிறது. இந்த வெளிச்சம் தான் இந்த உலகத்தை வந்து என்ன பண்ணுது, ஆளுகிறதாய் இருக்கிறது. ஆதி ஆகமத்தில் அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணுச்சு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. வெளிச்சம் வந்த பிறகு தான் நாட்களும் காலங்களும் நேரங்களும் எல்லாம் என்ன பண்ணுது, பூமியில் உண்டாயிற்று. அதற்கு முன்பு அநாதி காலமாய் அது இருந்தது. காலங்களை காட்டவில்லை, நேரங்களை காட்டவில்லை, சீசனை என்ன பண்ணல, காட்டவே இல்லை. எப்போ வந்து ஆதி ஆகமத்தில் அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரோ உடனே வெளிச்சம் எப்போ உண்டாச்சு, அப்போது வந்து என்ன பண்ணுச்சு, காலங்கள் நேரங்கள் சீசன்ஸு எல்லாம் என்ன பண்ணுது, உண்டாக ஆரம்பிச்சது. வெளிச்சம் உண்டான பிறகு பார்த்திங்கன்னா அப்போது தான் எல்லா உயிரினங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறார், படைக்க ஆரம்பிக்கிறவராய் இருக்கிறார். வெளிச்சம் வந்த பிறகு தான் என்ன பண்ணுறது, எல்லா உயிரினங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறார், படைக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த உலகத்துக்கு துவக்கமே எது என்று பார்க்கும்போது வெளிச்சம்தான். சொல்லுங்கள், இந்த உலகத்தில் துவக்கமே என்னதுங்க? வெளிச்சம்தான். வெளிச்சம்தான் வந்து என்ன பண்ணுது, இந்த உலகை என்ன பண்ணுது, ஆளுகை செய்கிறதாய் இருக்கிறது. வெளிச்சம் இல்லை என்றால் இந்த உலகம் என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்யவே முடியாது. வெளிச்சத்துக்கு அந்த ஒளிக்கு வந்து அவ்வளோ என்ன பண்ணுது, பவராய் வல்லமையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. நீங்கள் ஆதி ஆகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. தேவன் என்ன பண்ணது, வெளிச்சம் என்ன பண்ணது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கிமையும் இருண்மையும் ஆழத்தின் மீது இருந்தது. தேவ ஆவியான ஜலத்தின் மீது ஆசிர்ந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் என்ன பண்ணுது, உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்ற, சாயங்காலம் விடியற்காலமும் முதலாம். அப்போ முதல்ல பஸ்டர் வந்து வாயை திறந்து அந்த சொன்ன ஒரே ஃபஸ்ட்டு வார்த்தை என்னன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது. சொல்லுங்கள், வெளிச்சம். இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ பார்க்க சொல்ல பாருங்கள், அது வேறு மாதிரி இருக்கும். வெளிச்சம். இங்கிலீஷில் அந்த வார்த்தையை போடுங்க, அற்புதமாக இருக்கும். இங்கிலீஷில் போடுங்க அந்த வார்த்தையை. இதுக்குள்ள மேல் வசனம். Let be light and there was a light. இல்லை, 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். சொல்லுங்க, the வெளிச்சம் உண்டாக, let be light and let be was light. அதுக்கப்புறம் பாருங்க, திருப்பி 4. God saw the light. It was a good. Hallelujah. தேவன் வெளிச்சத்தை பார்த்தார். அந்த வெளிச்சம் நல்லது என்று என்ன பண்ணாரு, கண்டார். வெளிச்சம் வந்து என்னதுங்க, நல்லது. சொல்லுங்க, அந்த வெளிச்சம் என்பது நல்லது. ஹல்லேலூயா. இன்னொரு ரகசியத்தை சொல்கிறோம் பாருங்க. இந்த வெளிச்சத்தை படைத்த பிறகு தான் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, சந்திரனையும் சூரியனையுமே உண்டாக்குறார். சந்திரன் சூரிய வெளிச்சத்தை உண்டாக்கலை. எத்தனை பேருக்கு விளக்குதுங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் 14 பாருங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவுது என்றார். 15.
ஹல்லேலூயா. அப்போ சுடர்களை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வெளிச்சம் யாரு அப்படின்னா அதுதான் தேவன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வெளிச்சமாகிய தேவன் என்ன பண்றாரு? தானே வெளிச்சமாக என்ன பண்றாரு? இந்த உலகத்தில் என்ன பண்றாரு? பிரகாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சுடர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிச்சம் கொடுக்கும்படி என்ன பண்றாரு? செய்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுடர்களை உண்டாக்குற, பெரிய சுடர்களையும் சிறிய சுடர்களையும் உண்டாக்குறாரு. அந்த சுடர்கள் மூலமாகத்தான் என்ன பண்ணுது? காலங்களையும் நேரங்களையும் என்ன பண்ணுது? வருஷங்களையும் குறிக்கும்படியாக என்ன பண்ணுது? செய்கிறது. இரவை பகலாக்குறது. இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்தை என்ன பண்ணுது? சுடர் என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் உண்டாக்குறதாய் இருக்கிறது. அப்போ சுடர்களை உண்டாக்குறதுக்கு முன்னாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் பாருங்க. வெளிச்சம் உண்டாயிடுச்சு பாருங்க. அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. சொல்லுங்க, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்ததுங்க? தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுது? வந்தது. ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே ஒன்றும் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்போ அந்த ஒளி என்பது என்ன அப்படின்னா, இயேசுவுக்குள்ள இருந்த அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு என்ன பண்ணுது? ஒளியாய் இருந்தது. சொல்லுங்க, இயேசுவுக்குள்ள அந்த ஜீவன். சொல்லுங்க, இயேசுவுக்குள்ள அந்த ஜீவன், தேவனுக்குள்ள இருந்த ஜீவன், கர்த்தருக்குள்ள இருந்த ஜீவன், லைஃப், அந்த ஜோசோ, அதுதான் என்ன பண்ணுது? மனுஷருக்கு என்ன பண்ணுது? ஒளியாய் இருந்தது. இந்த ஒளியை என்ன பண்ணுது? இருளில் பிரகாசிக்கிறது. இருள் என்ன பண்ணவில்லை? பற்றி கொள்ளவே இல்லை. இருளுக்கு ஒளியை என்ன பண்ண முடியாது? பற்றி கொள்ள முடியாது. ஒளியை எதிர்த்து நிற்க முடியாது. ஒளியை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா இருளை காட்டிலும் ஒளி பெரியது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருளை காட்டிலும் என்னதுங்க? ஒளி என்னதுங்க? பெரியதா என்ன பண்ணுது? இருக்கிறது. இந்த ஒளி என்ன பண்ணுது? எப்போதுமே பிரகாசிக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க, இந்த ஒளி என்ன பண்ணுது? எப்போதுமே அவர் பிரகாசிக்கிறாரு. அதனால தான் என்ன பண்ற? சூரியனையும் சந்திரனையும் பிரகாசிக்கும்படி என்ன பண்றாரு? வைக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒளி என்ன பண்ணுது? எப்போதுமே பிரகாசிக்கிறதாய் இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் திருப்பி அப்படியே அவர் சொல்றாரு, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக என்னவன்னா வந்தான். இப்ப பாருங்க, இந்த யோவான் யாரு? அந்த ஒளி அல்ல. சொல்லுங்க, யோவான் யாரு? அந்த ஒளி அல்ல. அந்த ஒளி யாரு என்று சாட்சி கொடுக்க வந்தவனா என்ன பண்றான்? இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ யோவான் என்ன சொல்ல வரான்? இந்த மனுஷனாய் வந்த, இந்த மாம்சத்தில் வந்த இந்த இயேசு, இவர் யாரு? சாதாரணமானவர் அல்ல, ஆதியிலே தேவனானவர். இன்றைக்கு என்ன பண்றார்? மனுஷனாய் வந்திருக்கிறாரு. இவருக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி மாத்திரம்தான் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறதா இருக்கிறது. இவர் தான் அந்த ஒளி என்று சாட்சி கொடுக்க வந்தவனா என்ன பண்றான்? இருக்கிறான். அவரை வெளிப்படுத்த வந்தவனா என்ன பண்றான்? யோவான் என்ன பண்றான்? இருக்கிறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அந்த ஒளியை எல்லாரும் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இவன் முன்னாடி சாட்சி கொடுக்க வந்தான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஒளியை என்ன பண்ணணும்? எல்லாரும் விசுவாசிக்கணும். அந்த என்ன சொல்லுங்க? எல்லாரும் அந்த ஒளியை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும் என்பதற்காகவே சாட்சி கொடுக்க வந்தான். யாரு? அந்த ஒளியாகிய அந்த தேவனை, ஒளியாகிய அந்த இயேசுவை, ஒளியாகிய அந்த படைப்பின் பரம்பொருளை எல்லாரும் தேவன் என்று, கர்த்தர் என்று, தெய்வம் என்று விசுவாசிக்கும்படியாக அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அந்த ஒளியை குறித்து மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வந்தான். அந்த ஒளியை குறித்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கும்படியாக அவரை என்ன பண்றான்? வெளிப்படுத்துகிறவனாக வந்தான். 8 சொல்றார், அவன் அந்த ஒளி அல்ல. திருப்பி சொல்றான், அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை என்னது? சாட்சி கொடுக்க வந்தான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அவன் என்ன பண்றான்? அந்த சாட்சி கொடுக்க வந்தான். இப்போ 9ஆம் வசனம் தான். இல்லை, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும்
பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ உலகத்தில் வந்த எந்த மனுஷனும், சொல்லுங்க, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவரால் என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க பண்ண முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய இருளை போக்க முடியும். அவரால் இருளை போக்க முடியாத எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கலாம், யூதர்களுக்கு மாத்திரம் ஒளியாக வந்தார், இஸ்ரவேலருக்கு மாத்திரம் ஒளியாக வந்தார். ஆமேன். அப்படி சொல்லலை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற என்னதுங்க? ஒளியே, அந்த மெய்யான ஒளி. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த ஒளி யாரு? அவர் தான் மெய்யான ஒளி, உண்மையான ஒளி, சத்தியத்தின் ஒளியா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. இந்த ஒளி என்ன பண்ணோம்? எல்லாரையும் என்ன பண்ணோம்? பிரகாசிக்கும். பாவம் என்ற இருளை அகற்றும், சாபம் என்ற இருளை அகற்றும், வியாதி என்ற இருளை அகற்றும், வறுமை என்ற விருளை அகற்றும், பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லா விதமான இருளை அகற்றும், நரகத்தினுடைய இருளை என்ன பண்ணோம்? அகற்றும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றும். சொல்லுங்கப்பா. எல்லாம் பாருங்க, இந்த சர்ச்சில் 2004 கட்டி கொண்டிருக்க சொல்ல முதல் கரண்ட்டு வந்துச்சு பாருங்க. கரண்ட்டு ரொம்ப நாள் கேண்டில் ஏற்றி வச்சுருந்தோம். கரண்ட்டு வந்துச்சு, ஷீட்டெல்லாம் போட்டோன்னு கரண்ட்டு கொடுத்தாங்க. கரண்ட்டு கொடுத்து ஒளி வந்தது பாருங்கள். நானும் எங்களோட அப்பாவும் அந்த கரண்ட்டு, அந்த பல்பை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது வரைக்கும் இரவல் கரண்ட்டு தான் எடுத்து இங்கே வேலையெல்லாம் செஞ்சுருந்தோம். அது உள்ள கரண்ட்டை கொடுத்து அந்த ஷீட்டெல்லாம் போட்ட பிறகு தான் கரண்ட்டு கொடுத்தோன்னே அந்த லைட்டை போட்டு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். சர்ச்சைக்கு என்ன பண்ணுதுங்க, ஒரு ஒளி என்ன பண்ணுச்சு? வந்தது. எல்லாரும் வீட்டில் கரண்ட் வந்துச்சுன்னா பாருங்கள், சொந்த கரண்ட்டை எடுத்து ஒரு பல்பு லைட்டு எரியுதுன்னா வச்சுக்கலாம், அவ்வளோ பெரிய சந்தோஷம் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அது ரசித்து இவங்களுக்கு தான் தெரியும். அந்த சொந்த வீடு வாங்கி, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கரண்ட்டு வாங்கி, அந்த கரண்ட்டில் ஒரு லைட்டு ஒன்று எரியுதுன்னு வச்சிங்களேன், அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதுவுமே என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன். யாரும் இருளில் என்ன பண்ண மாட்டாங்க? விரும்பவே. தீமை செய்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? அந்த சைடெலாம் இருப்பாங்க பாருங்கள், இந்த குடிக்கிறவங்க இந்த இவங்கெலாம் போவாங்க பாருங்கள். இப்போ நிறைய பல்புலாம் இருக்கும். அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தப்பு பண்ணுறதுக்கு போனோன்னே கல்லை விட்டு அடிச்சிடுவாங்க. இப்படி போட்டுட்டு போவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், இவங்க தொல்லை ரொம்ப பெருசாகுதுப்பா, இவங்களை குடிக்கிறதுக்கு தப்பு பண்ணுறதுக்கு ஒரு லைட்டே இருக்கிறார். இருளில் தான் அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் தப்பான வேலையை என்ன பண்ணுவான்? திருடன் கூட என்ன பண்ணுவான்? பகலில் வர மாட்டான். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவான்? பகல் இருட்டில் என்ன பண்ணுவான்? வரலாம். பிசாசனுடைய கிரியை. ஆனால் ஒளி அது தேவனுடைய கிரியை. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒளி யார்? இயேசு. ஒளி யார்? தேவன். ஒளி யார்? பரிசுத்தம். ஒளி யார்? நல்லது. ஒளி மகிழ்ச்சியை தருகுது. ஒளி இருளை விரட்டுது. ஒளி சந்தோஷத்தை என்ன பண்ணுது? கொடுக்குது. மகிழ்ச்சியை என்ன பண்ணுது? கொடுக்குது. ஹல்லேலூயா. ஒளி வர சொல்ல தான் என்ன பண்ணுது? எல்லா வேலையும் நடக்கும். லைட்டை போட்டுப்பா, வேலையை செய்வாங்க. லைட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க? வேலையை செய்வாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ண முடியாது? வேலை செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க பாருங்கள். கொஞ்ச நேரம் கரண்ட்டு போச்சு, அப்படியே எல்லாம் ஸ்டக் ஆகிட்டோம். எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒளி வந்த பிறகு எல்லா வேலையும் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சாதாரண மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒளியே இவ்வளோ காரியம் செய்யும்னா, தேவன் ஒளியாக இருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய வேலையை செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் ஒளியாக இருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய வேலையை செய்வார். அப்போ இயேசு என்ன பண்ணுறது? ஒளி. சொல்லுங்க, இயேசு யாருங்க? ஒளி. அது எப்படி ஒளியாக இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்குள்ள மாத்திரம்தான் அந்த ஜீவன் இருந்தது. இந்த உலகத்தில் யாருக்குள்ளேயும் என்ன இல்லைங்க? ஜீவன் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் இருந்த எல்லா மனுஷர்களுக்கும் மரணம் இருந்தது. ஆனால் இயேசுக்குள்ள மாத்திரம் என்ன பண்ணுதுங்க? ஜீவன் இருந்தது. சொல்லுங்க, ஜீவன் என்ன பண்ணுது? உயிர் இருந்தது. உயிர்னா என்னது? சாக முடியாத அளவுக்கு உயிர், மரணத்தை காண முடியாத உயிர் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளோ பெரிய அந்த ஜீவன் இருந்தபடினால அது எல்லாம் என்ன பண்ணுது? ஒளியாக இருக்குது. அது ஒளியாக இருக்குது மாத்திரமல்ல, அது மனுஷரெல்லாம் பிரகாசிக்க பண்ணுது. அந்த ஒளி சொல்லுங்க, மனுஷரெல்லாம் என்ன பண்ணுதுங்க? பிரகாசிக்க பண்ணுது. மனுஷனுடைய பிரச்சனையெல்லாம் நீக்குது, மனுஷனுடைய துன்பத்தெல்லாம் நீக்குது, மனுஷனுடைய கண்ணீரெல்லாம் நீக்குது, மனுஷனுடைய வேதனையெல்லாம் நீக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒளி என்ன பண்ண முடியாது?
அந்த ஒளியை வந்து என்ன பண்ணுறது, பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, பொல்லாத சக்தி ஒன்றும் செய்ய முடியாது, அசுத்தாவிகள் ஒன்றும் செய்ய முடியாது, மந்திரவாதம் பில்லி சூனியங்களை வந்து என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குத? இருளை பிரகாசிக்க வந்த ஒளி, அந்த மெய்யான ஒளி, உண்மையான ஒளி, சத்தியத்தின் ஒளி இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஒளி தான் இயேசு. அந்த ஒளி தான் யாருங்க? இயேசு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒளியாகிய இயேசுவை, ஜீவனாகிய இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், இந்த இயேசுவை ஒளியாக என்ன பண்ணுறான், சாட்சி எடுக்கிறான். மனுஷனா அவர் இதுதான் ஒளி, இவர் தான் நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறவர், இவர் தான் நமக்கு ஒளியேற்ற வந்தவர், இவர் தான் யாருங்க? கடவுள், இவர் தான் தெய்வம், இவர் தான் இருளை ஜெயிக்க போகிறாரு, இவர் தான் இருளை நசுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. இவர் மேலே நம்பிக்கை வைங்க, இவர் மேலே நம்பிக்கை வைங்க என்று இவரை சாட்சி சொல்கிறான். இவர் தான் தெய்வம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் தான் யாருங்க? யோவான் ஞானஸ்நானன். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு அவன் சாட்சி கொடுத்துட்டு போனான். இன்னைக்கு நீங்கள் நானும் தான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்த சாட்சியாளராக இருக்கிறோம். உலகம் முழுவதும் போய் என்ன பண்ணுங்க, என் சாட்சியை என்ன பண்ணுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இயேசுதான் ஒளி, இயேசுதான் மெய்யான ஒளி, இருளை போக்குற ஒளி. எந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கட்டும், என்ன துன்பம் இருக்கட்டும், என்ன வேதனை இருக்கட்டும், அதை போக்கக்கூடிய ஒளி அவர் தான். அவர்கிட்ட வந்தால் தான் உன்னுடைய பிரச்சனை போகும் என்று சொல்லி, அவரை நம்ப சொல்லி, அவரை ஒளியாய் சொல்லி நம்ம வந்து பண்ணும்போது நிச்சயம் சொல்கிறோம் பாருங்க, பெரிய காரியம் என்ன பண்ணாங்க, நடக்கும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு ஒளி சொல்லுங்க. இயேசு என்ன பண்ணுறாரு? ஒளியா இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பாருங்க, இந்த வேத வசனத்தை நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும். அதான் தியானம். அதுதான் என்னதுங்க? தியானம். இயேசு யார்? அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருந்தார், அவர் ஆதியில் இருந்தார். அவர் தான் இந்த உலகத்தில் வெளிச்சமாக என்ன பண்ணார், முதல்ல என்ன பண்ணார், வந்தார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு வந்து தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது இயேசு தான் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக என்ன பண்ணார், வந்தார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெளிச்சமாக என்ன பண்ணார், வந்தார். அந்த வெளிச்சத்தை தான் அவர் என்ன பண்ணுறாரு, நல்லது என்று கண்டார். சொல்லுங்க. அந்த வெளிச்சத்தை தான் இயேசு என்ன பண்ணுறது, தேவன் நல்லது என்று கண்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தான் என்ன பண்ணுறாரு, வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சம் என்னதுங்க, நல்லது. சொல்லுங்க. அந்த வெளிச்சம் என்னதுங்க, நல்லது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வெளிச்சம் என்னதுங்க, நல்லது. வேலை சொல்லுங்க. அந்த வெளிச்சம் என்னதுங்க, நல்லது. ஆதியாமத்திலையும், இந்த ஆதியாம முதல் அதிகாரத்திலையும் யோவான் முதலாம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த ரெண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. அங்கே இயேசு வெளிச்சமாக என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறாரு. இங்கே யோவான் அந்த ஆதியிலே இருந்த வெளிச்சம் யாரப்பா, இயேசு தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் இப்போ மாம்சமாக வந்துக்குது, அது வந்து ஜீவனாக வந்துருக்குது. அதுதான் இருளை அன்றைக்கு எப்படி இருளை போக்குதோ, அன்றைக்கி வந்து என்ன பண்ணுது, எல்லாம் அந்த தேசத்தின் இருளை போக்குச்சு. இன்றைக்கி வந்து உலகத்தின் இருளையே, இன்றைக்கி வந்து மனுஷருக்குள்ள இருளையே என்ன பண்ணுது, போக்க வல்லதா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை ஒளி என்று சொல்லுங்க. இயேசுகிட்ட வாங்க, இயேசுகிட்ட வாங்க. அவர் தான் ஒளி, அவர் தான் ஒளி என்று சொல்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவர் ஒளி ஒளி என்று சொல்லும்போது உன் வாழ்க்கையின் இருளெல்லாம் போகும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்கிற பாருங்க, ஒளி வந்தால் சந்தோஷம் வந்துடும். ஒளி வந்தால் என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சி வந்துடும். இருந்தால் ஒரு ஆமென். அந்த ஒளியை குறித்து பேசினா மகிழ்ச்சி வந்துடும். ஹல்லேலூயா. அதனால் இயேசுவை ஒளியாக சொல்லுங்க. மக்கள் எவ்வளோ பேர் இருளில் இருக்கிறான், இருள்னா பிரச்சனையில் இருக்கிறான், துன்பத்தில் இருக்கிறான், துக்கத்தில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், கண்ணியில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் போய் என்ன பண்ணுதுங்க, விளக்கேற்றி வைங்க. சொல்லுவாங்களே, விளக்கேற்ற ஒரு யார் வேணும்? ஏதோ மருமகளோ ஒரு பொண்ணு விளக்கேற்ற அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள். நாங்கள் வந்து கரண்ட் எல்லாம் இல்லாத காலத்துலலாம் இருக்கிறோம். அப்போது எங்கள் அப்பா போய் 64 போய் ஆந்திரா ஃபுல்லாக என்ன பண்ணுவார், ஒயரிங் பண்ணி கரண்ட்டு போட்டாராம். அவ்வளோ கரண்ட்டு போட்டு எங்கள் அம்மா சொல்லும். 71, 73, 74 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் கரண்ட் இல்லாத வீடு.
எல்லா இடத்துலையும் போய் கரண்ட், ஏப்பா எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, நீ நையா கரண்ட் இல்லாத வீட்டில் இருங்களே எடுத்து வச்சுக்கிற. அப்புறம் அந்த ஓனர்கிட்ட சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு சிங்கிள் பேஸ் லைனை விட்டு 14 வீட்டுக்கு கனெக்ஷன் வலிச்சாங்க. ஒரு கனெக்ஷன் வலிச்சு என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில், அப்படியே எல்லா வீட்டுக்கும் ஒரு கிச்சனில் ஒரு குண்டு பல்பு, அந்த ஹாலில் ஒரு குண்டு பல்பு ஒன்று இருக்கும். என்னதுங்க, அந்த ஹாலில் வந்து என்ன பண்ணுங்க, குண்டு பல்பு இருக்கும். ஆமாம், அந்த பார்த்தீங்கன்னா அந்த நாளில் லைட்டு வந்ததை பார்த்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். நாங்கள் கரண்ட் இல்லாத வீட்லேயும் இருந்தோம், கரண்ட்டு வந்த வீட்லேயும் வந்தோம். ஆமாம், அந்த இங்கேயும் அப்படி தான் வர சொல்லும், கரண்ட் இல்லாத வீட்டில் தான் வந்தோம், அப்புறம் கரண்ட்டு வந்துச்சு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாயந்தரம் ஆனால் அந்த வண்டியில் வந்து அந்த சிம்பிளி எடுத்துன்னு போவோம், எல்லாம் விளக்கு எடுத்துன்னு போவாங்க. அந்த சாயந்தரம் 5 மணிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அந்த மண்ணெண்ணெயை வாங்கி ஊற்றி அந்த திரியை போட்டு அந்த என்னது அந்த விபூதி மாதிரி எதனா இருக்கும், எதனா சாம்பல் மாதிரி இருக்கும், போட்டு சுத்தமாக தொடச்சி என்ன பண்ணுவாங்க, அப்படி வைப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க அதெல்லாம்? எல்லார் வீட்லேயும் ஒரு சிம்பிளி விளக்கு இருக்கும். சிம்பிளி விளக்கு பார்த்துருக்கலாம், கொஞ்சம் கை தொக்குக்க. சிம்பிளி விளக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தொடச்சி வைப்பாங்க கரெக்டாக. அதுக்கு அப்போ கரெக்டாக 6 மணிக்கு அந்த விளக்கு ஏற்றிடணும். 6 மணிக்குள்ளே என்ன பண்ணோம், அந்த விளக்கு இன்னும் 6 மணி ஆகிக்குது, இன்னும் விளக்கு ஏற்றலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டைலாம் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கரண்ட்டு வந்துட்ட பிறகு டெய்லி 6 மணிக்கு வந்து இங்கே கரண்ட்டை போட்டுட்டு என்ன பண்ணுவார், போவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதனால் ஒளி ரொம்ப நல்லது. சொல்லுங்கள், ஒளி ரொம்ப நல்லது. ஒளி வந்து ஏற்றப்படணும். அது நம்மளால் தான் ஏற்றப்பட முடியும். நமக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசுவை குறித்து சொல்லும்போது ஒளி என்ன பண்ணோம், மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணோம், வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆண்டவரே அப்பா காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் ஒளியாய் வந்தீர், இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற ஒளியாய் வந்தீர், இருளை அகற்ற வந்தவர். ஒளி நல்லது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அந்த ஒளியே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒளியை குறித்து அன்றைக்கு யோவான் ஸ்நானன் சாட்சி சொன்னது போல, எல்லாரும் விசுவாசிக்க சாட்சி சொன்னது போல, நாங்களும் கூட இந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக, எல்லாரும் விசுவாசிக்கத்தக்கதாக இந்த இயேசுவை ஆண்டவரை எல்லாருக்கும் சொல்லத்தக்கதாக, மக்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை அகற்றுகிற அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு, ஒளி ஏற்றப்படுவதற்கு, மெய்யான ஒளியை ஏற்றப்படுவதற்கு ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஒளியின் நன்மைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இருளை வெறுத்து ஒளியிலே வாழ, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.